இதுல சொன்னால் அந்த பதில் உங்களை வைத்து 100 பேர் கிடைக்குமா இல்லையா? அப்படின்னு ஒரு மார்க் அறிஞர் நினைக்கணும். கேட்கவே கூடாது, நான் வாயை திறக்காத அஜர்த்து முன்னாடி பேசக்கூடாது, மௌனமா இருக்கணும், தப்பா சொன்னா கூட எதிர்த்து பேசாத, இப்படி ஏன் மூளை செலவு பண்றீங்க? இது புகாரில் 31 இருக்குது. அதே மாதிரி இது நமக்கு அடிக்கடி தெரிஞ்ச ஹதீஸ். நரகத்தில் பெண்களை ஜாஸ்தியா பார்த்தேன் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. பார்த்தோம் நரகத்தில் பெண்கள் தான் அதிகமா இருந்தாங்க அப்படின்னு பெண்கள் மத்தியில சொல்றாங்க. பெண்கள் மத்தியில் சொல்லும்போது என்ன செய்யணும்? அப்படியே ரசூலுல்லாஹ் போயிட வேண்டியதானே? ஒன்னும் அம்மா இருந்திருக்குது, அது ஏன்னு சொல்லுங்க. என்ன எல்லாரும் நரகத்துக்கு போகணும்னு சொல்லுங்க, பொம்பளை மட்டும் ஜாஸ்தினா காரணம் சொல்லுங்க. பிமா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய இதுக்கு என்ன காரணம்? இது காரணம் உனக்கு போவான்னு போயிட்டு போன்னு சொல்ல வேண்டியதானே? நிறைய போவாங்கன்னு அதான் சட்டம், போய் அப்படிதான் அல்ல அமைச்சிருக்கான்னு சொல்லாம என்ன செய்யறாங்க? அந்த அம்மா கேள்வி கேட்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால், கேள்வி கேட்கும் சமுதாயத்தை தான் உருவாக்கினார்கள் காட்டுது. என்னது காட்டுகிறது? பெண்ணும் கேட்கலாம், ஆணும் கேட்கலாம், சின்ன பிள்ளை கேட்கலாம், பெரியாள் கேட்கலாம், மனைவியே கேட்கலாம், புருஷன் கேட்கலாம். ஆயிஷா நாய் கேட்டாங்கல்ல, புருஷன் சொன்னல, அது கூட பார்க்கல, மனைவி கேட்கலாம், யாரு வேண்டாலும் கேட்கலாம். கேள்வி கேட்கும் சமுதாயத்தை உருவாக்கின மார்க்கத்தில் இவர்கள் மட்டும் தனக்கு ஒரு அரணை போட்டுக்கொண்டு, நாங்கள் கேள்விக்கு அப்பாற்பட்டவர்கள், எங்களை எவரும் கேட்க முடியாது, அதான் அந்த கோட்டையை தகர்க்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. மேற்ற உலமாக்கள் வெறுப்போட அலைகிறார்கள். காரணம் என்ன? ஒட்டைச்சு தள்ளிட்டாங்கல்ல. எப்படிப்பட்ட இரும்பு கோட்டை ரஷ்யாவில் சோவியத் யூனியன் மாதிரி வச்சிருந்தாங்க, யாரும் நெருங்க அசைக்க முடியாத கோட்டை தகர்ந்து தெரியல. ஒருத்தன் கேட்கறான், சின்ன பையன் கேட்கற பதில் சொல்ல முடியல. அப்ப நேத்து வரைக்கும் நம்ம அழிப்பு போகுதுன்னா நீ கேள்வி கேட்கறான், வருதா இல்லையா? மேட்ரு இப்படி பாக்குறாங்க ஆட்சி. சரி, அடுத்து என்னன்னு கேட்டா அதை கேட்கறாங்க. நம்ம இது புகாரில் 304வது ஹதீஸா இருக்கிறது. அதே மாதிரி மதீனாவுக்கு வந்தவன ஹிஜ்ரத் பண்ணி வர்றாங்கல்ல, வந்த உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, ஹிஜ்ரத் பண்ணி வந்த ஒரு ஆளையும் உள்ளூர் ஆளையும் சேர்த்து ஜாயிண்ட் பண்ணி விடுறாங்க. ஏன்னா வெளியூர்ல இருந்து வர்றாங்கல்ல, அவர் எங்க தங்குவாரு, எங்க சாப்பிடுவாரு, எப்படி வாழ்க்கை நடத்துவாரு? அப்ப என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெளியூர்ல இருந்து வந்த ஒரு முஹாஜிரை அழைத்து உள்ளூர்ல உள்ள ஒரு அன்சாரியை கூப்பிடுவாங்க. நீ இவருக்கு சகோதரன் அப்படின்னா வீட்டுக்கு கூட்டு போயிடுவார். வீட்டுல பாதி, இருக்கிற ட்ரெஸ்ல பாதி, எல்லாத்திலையும் இருக்கிற தோட்டம் தோறும் எல்லாத்திலையும் பாதி பாதி கொடுத்துருவாரு. இப்படியான ஒரு சகோதரத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினாங்க. அதே மாதிரி ஏற்படுத்தினால உஸ்மான் பின் மலூன் என்று ஒரு சஹாபி, அவர் ஹிஜ்ரத் பண்ணி வந்த ஆளு. அவர் என்ன செய்யறாங்கன்னா, உம்முல் அலாங்கிற ஒரு அம்மாவுடைய வீட்டில் அவங்க குடும்பத்தில் தங்க வச்சிடறாங்க. நீங்க சகோதரரை ஏத்துக்கிறீங்க. அவர் அங்க தங்கிடுறாரு. தங்கி திடீர்னு மூத்தா போயிடுறாரு. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் அவருடைய தியாகம், நல்ல மனுஷன், அவர் முன்னாடியே போயிட்டாரு. அவர் மீது ரொம்ப அன்பு வச்சிருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் பின் மலூன் பேல. அவர் மூத்தா போன கேள்விப்பட்டு ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டு நிற்கும் பொழுது இந்த அம்மா சொல்றாங்க, யாரே இந்த உம்முல் அலா இருக்காங்கல்ல, மதீனாவை சேர்ந்து உதவி செஞ்சவங்க, அவங்க சொல்றாங்க, இந்த ஜனாசாவை பார்த்து பேசுறாங்க, உங்களை அபு சாஹிப் அல்லாஹ் உங்களை ரஹமத் செய்யறான், நீங்க கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போயிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் உடனே பிடிக்கிறாங்க. உனக்கு யார் சொன்னா இத? சொர்க்கத்துக்கு போயிருவான்னு யார் சொன்னா? இல்ல நாங்க பார்த்து நல்ல வரத்தான் இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படி சொல்லக்கூடாதுன்னு, அப்ப யாரு தான் இவர் போட்டு வேற யாரு போவா? அந்த அம்மா கேக்குது. இவர் மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள் சொர்க்கத்துக்கு போகலன்னா வேற யார் போவா சொர்க்கத்துக்கு? அப்படின்னு என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது நம்ம அதிகாரம் இல்லம்மா, நான் அல்லாஹ்வுடைய தூதர், நானே அப்படி எனக்கு சொல்லிக் கொள்ளக்கூடாது. மாதிரி மா யுஃபலி பி வலாபிக்கும், எனக்கு அல்லாஹ் என்ன நடத்துவான் உங்களுக்கு என்ன நடத்துவான்னு தெரியாது, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல என்று சொல்லி அதை கண்டிக்கிறாங்க. அப்ப அந்த அம்மா என்ன செய்யல, எதிர்கேள்வி கேட்காம ஒத்துக்கறல. எப்படி காரணம் சொல்லுங்க, அவர் நல்லவரா இருக்காரு, அப்ப நல்லவரா இருக்கும்போது நீங்க அவரை பத்தி கூட சொர்க்கவாசி சொல்லக்கூடாதுங்கிறீங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்றாங்க? சொல்லக்கூடாதாமா. ஏன்னு கேட்டா, எனக்கும் சொல்ல முடியாது, தெரியாது, எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, அல்லாஹ் என்ன முடிவு எடுப்பான்னு தெரியாம இருக்கும்போது பேசாதன்னு திருப்தி அடைகிறாங்க அவங்க. நாம் ஏன் சொல்லக்கூடாது என்று கேட்டால், மறுமையில் அல்லாஹ் அளிக்க போற தீர்ப்பு நமக்கு தெரியாது, உலகத்தில் நம்ம நல்லவர் நினைப்போம், நல்லவரா இருப்போம் சொல்ல முடியாது, இந்த அதிகாரம் நமக்கு இல்லைன்னு விளக்கணும்னு அந்த அம்மா ஓகே, இனிமே யாரை பத்தியும் நினைச்சு அந்த அம்மா சொல்லுது, இனிமே யாரை பத்தியும் சொர்க்கவாசி சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேன். நம்ம அவுளியா பட்டம் கொடுக்கணும்ல ஆளாளுக்கு, அந்த அம்மா கொடுக்க முடியல. என்ன செய்யறாங்க, செத்து போன அப்படி போய் அவுளியாக்குறாங்க. இறை நேசர் இவங்க பட்டம் கொடுக்குறாங்க. அது அல்லாஹ் கொடுக்குறப்ப இறைவன் நேசரா இல்லையான்னு இறைவன் தான் தீர்மானிப்பான். இவங்க உட்கார்ந்துட்டு அவர் அவுளியா இவர் அவுளியாங்கிறாங்களே. அந்த அம்மா உம்முல் அலாங்கிற அம்மாவுக்கு ரசூல் அதிகாரம் கொடுக்கல. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, இனி ஒரு காலத்தில் ஒத்த பத்தி சொல்ல மாட்டேன், யாரை பத்தியும் இவர் நல்லவர், அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்துவான்னு சொல்ல மாட்டேன், அது அல்லாஹ் பாத்துக்கிடுவான், ஏன் விளைவு நான் பார்த்துட்டு போவான்னு அம்மா சொல்றாங்க. இது எங்க இருக்கு? இது 1243 புகாரில் இருக்கிறது. அப்ப இது மாதிரியான நிறைய இருக்கு. இது எதுக்கு நிறைய சொல்றோம் என்று கேட்டால், இந்த ஆலிம் என்கிற ஒரு இந்த கோட்டை தகர்க்கப்படணும்.
அது இரும்பு கோட்டைகள் உட்கார்ந்து கொண்டு என்ன வேண்டாலும் சொல்லலாம், நம்மளை யாரும் எதிர்கேள்வி கேட்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் மேலே போய் சொல்லலாம், கேட்க மாட்டாங்க. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்க ஊர்ல ஷாஃபி மதுஹபுகள் இருக்கிற பள்ளிவாசல எல்லாம் மஹ்சர்னு ஒன்று ஓதுவாங்க. பார்த்திருக்கீங்களா? மஹ்சர் அதுக்கு பேரு. அதாவது மெம்பர்ல இமாம் ஏறுறதுக்கு முன்னாடி அவர் கையில் ஒரு கைத்தறியை வச்சு அவர் நின்று ஓதுவார். என்ன ஓதுவாரு? ரவல் புகாரி ஒரு முஸ்லிமன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸை படிப்பார். அல் ஜும்மாத்து ஹஜ்ஜுல் ஃபுகரா, ஜும்மா வந்து ஏழைகளுக்கு ஹஜ்ஜி, மிஸ்கின்களுக்கு பெருநாள், அப்படி ஒரு நாள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் புகாரில் இருக்குது அப்படின்னு வாசிப்பார். அதை வாசி முடிச்சோம்னா அஜரத் அந்த கைக்கு அசாவை கொடுப்பாரு. அவர் ஏறிட்டு தான் என்ன செய்வாரு? அந்த சீன் போடுவார், ஏறுவார் மெம்பர்ல. இப்ப புகாரில் இருக்கு, முஸ்லீம்ல இருக்குன்னு வாசிக்கிறார்ல, எத்தனை வருஷம்? பல 100 வருஷம் இது வாசிக்கப்படுது. நம்ம கேட்டோம், புகாரில் எங்கடா இருக்குது? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல உட்கார்ந்துகிட்டு புகாரிங்கிற கிதாபுல இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குன்னு படிக்கிற எடுத்துக்காட்டியான்னு கேட்டோம். நிறைய ஊர்கள் என்ன செய்யணும்னா ரவல் புகாரி ஒரு முஸ்லிம்னு படிக்கிறாங்க. புகாரி முஸ்லிமில் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ஜும்மா வந்து ஏழைகளுக்கு ஹஜ்ஜி, மிஸ்கின்களுக்கு பெருநாள் என்று இருக்கிறது, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அப்படி ஜும்மா சிறப்புன்னு சொல்லி ஓதுறீ. இந்த தைரியம் இதெல்லாம் எதனால வந்துச்சு? கேள்வி கேட்கறனால வந்துச்சு. உனக்கு அந்த தைரியத்தை யார் தந்தா? அல்லாஹ்வுடைய பள்ளியில உட்கார்ந்துட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் மேல இட்டுக்கட்டி துணிந்து போய் சொல்றீங்க. அந்த தைரியத்தை உடைக்கணுமா இல்லையா? பயம் வரணும். மார்க்கத்தை சொல்வதற்கு மக்களை பற்றி அல்லாஹ்வுடைய பயம் இல்லாட்டி மக்கள் பயமாச்சு வரணும். இறையச்சம் இருந்தால் அதுவே அவனை தடுத்து விடும். இறையச்சம் இல்லை என்று சொன்னால் நாம நம்மளை பற்றி பயமாவது உண்மையை பேச வைக்கணும். கேட்பாங்க, மடக்குவாங்க, கேள்வி கேட்பாங்க, இஷ்டத்துக்கு விட்டு அடிக்க முடியாத காலம் மாறிடுச்சு என்பதை உண்டாக்கணும் என்பதற்காகத்தான் இந்த இல்முனால் வர்ற கிபுர் என்பதை கொஞ்சம் கூடுதலாக சொல்ல வேண்டி இருக்கிறது. தொடர்ச்சியாக நாளை பார்க்கலாம்.